மீனராசி என்பர்களே, தை மாதம் பணம் வந்து சேரக்கூடிய மாதம், பண வரவு கிடைக்கக்கூடிய மாதம், லாபம் ஆதாயம் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். தை மாதத்தில் தனுர் ராசிக்கு பண வரவு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக மீன ராசிக்கு லாப ஆதாயஸ்தானம் வலிக்கிறது. அந்த இடத்துல 4 கிரகங்களுடைய தொடர்பு சஞ்சாரம் ஏற்படுகிறது. அப்போது 11ஆம் இடத்திற்கு 4 கிரகங்கள் வர்றதுனால நிலையாக மாதம் முழுக்க 2 கிரகம் இருக்கும். சூரியன், செவ்வாய். புதன், சுக்கிரன் அங்கே புதன் வருவார், அங்கேருந்து 12க்கு வருவார். சுக்கிரன் அங்கே இருக்கார், அங்கேருந்து 12க்கு வருவார். இதுதான் கிரகநிலை சொல்கிறது. அப்போது 11லேருந்து 12க்கு வரக்கூடிய கிரகங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 12க்கு வந்தாலும் பலன் தருவார், விதிவிலக்கின் படி. புதன் வந்து 12க்கு வந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ராகு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்க்கையாக வந்துடும். அதனால் வந்த பணத்தை செலவு பண்ணாலும் அது ஒரு காரண காரியமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப வர மாதிரியான செலவு தான் இருக்கும். அதனால் மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். லாபம்னா ஃபஸ்ட்டு பணம். பணம் தானே எவ்வளோ லாபம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறோம். அதனால் பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. ராசியாதிபதி குரு அர்த்தாஷ்டமம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் டைட்டாக கட்டி பிடிச்ச மாதிரி, கட்டி போட்ட மாதிரி இருக்குது. கையெல்லாம் கட்டின மாதிரி இருக்குது. முன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியல. பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படின்ற மாதிரி இருந்தால், இப்போ கொஞ்சம் அந்த மணி ஃப்ளோ, அந்த பண வரவு நல்லா வந்து நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பிள்ளைகளுக்கான செலவுக்கோ, குடும்ப செலவுக்கோ எந்த கஷ்டமும் உங்களுக்கு ஏற்படாது. கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்துருமோ அப்படின்ற ஒரு யோசனை இருக்கக்கூடியவர்களுக்கு, இல்லை நம்ம சமாளிச்சிடலாம், கடன் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை, அப்படின்ற ஒரு பலனை இந்த மாதம் கொடுக்கும். அடுத்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஜென்மசனிலாம் ஒன்றும் பார்க்கல, அர்த்தாஷ்டம குருவெல்லாம் பார்க்கல. நீங்கள் ஏதோ கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க, இந்த காலத்தில் போய் கட்ட ஆரம்பிச்சிட்டுமே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, இப்போது அந்த வீடு கட்டக்கூடிய பணி வந்து நல்லபடியாக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். நல்லபடியாக நடக்கிறதுக்கான அம்சங்கள்லாம் நடக்கும். புது இடத்துக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அங்கே செட்டில் ஆகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால், திரும்ப வந்துடலாமா, வேலையெல்லாம் விட்டுட்டு கூட ஊரில் போய் ஏதாவது முடியறத பார்த்துக்கலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு, இல்லை செட்டில் ஆக முடியுன்ற ஒரு பலனானது உங்களுக்கு கிடச்சிடும். அதேபோல் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க, அதில் ரொம்ப கஷ்டம் பார்த்துட்ருக்கீங்க. நிம்மதியாக அந்த வேலையிலே இருந்திருக்கலாம், எந்த டென்ஷனும் இல்லை, மாதம் பிறந்தா சம்பளம் வந்தது, இப்போ நான் ஆரம்பிச்சுட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு, இல்லை பரவாயில்ல, இது ஒரு முன்னேற்றத்திற்கான விஷயந்தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கட்டாயம் எதிர்காலம் நல்லா இருக்குன்ற மாதிரி அதை ரன் பண்ணுறதுக்கு பணவரவு உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ பின்னடைவில் இருக்கக்கூடிய, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக அமையப் போகிறது. அடுத்து நண்பர்கள் கை கொடுப்பார்கள்னு சொல்லலாம். மூத்த சகோதர வழியில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடச்சிடும். அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம், மனசுக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும். பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்காக தானே, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படியாக இந்த மாதம் அனுகூலமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் பணம் வருது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை தீர்க்கறதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்திக்கணும். அப்புறம்தான் அதை வந்து பொருள் வாங்குறதுக்கோ, சொத்து வாங்குறதுக்கோ, வேறு சேவிங்ஸு போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்களுக்கோ பண்ணணும். அப்போது பணம் வருதுன்னு சொன்னால், இந்த பணம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களே ஏதோ ஒன்றுக்காக, அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அதை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. இந்த தை மாதம் அனுகூலமாக இருக்கும். தை மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, தைப்பூசம், தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமைகள். தைப்பூசத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, தை வெள்ளியில் முருகர், லக்ஷ்மி, அம்பாள், ஈஸ்வரன், பெருமாள்னு சொல்லி வழிபாடுகள் செய்யுங்க. இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும்.